கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வேலையை கர்த்தர் தான் பார்க்கணுமே தவிர நாம பார்க்க நினைக்க கூடாதாம். அவர் வேலையை அவர் தான் பார்க்கணுமா, நாம பார்க்கணும்னு நினைக்க கூடாதாம். ஏன்னா நம்மளால அது முடியாதாம். எப்பவுமே புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில அவர் வேலைன்னு ஒண்ணு தனியா இருக்கு, மனித வேலைன்னு தனியா இருக்கு. ரெண்டையுமே பிரிச்சு புரிஞ்சுக்கணும். என்ன சொன்னேன்? தேவன் பார்க்க வேண்டிய வேலைன்னு ஒண்ணு இருக்கு, நாம பார்க்க வேண்டிய வேலைன்னு ஒண்ணு இருக்கு. நம்பர் 1, நாம பார்க்க வேண்டிய வேலையை நாம தான் பார்க்கணும், கர்த்தர் பார்க்க மாட்டாரு. ஆமாண்ணா. நம்பர் 2, நான் சொல்ற சத்தியம், நாம பார்க்க வேண்டிய வேலையை நாம தான் பார்க்கணும், கர்த்தர் ஒரு காலமும் பார்க்க மாட்டார், பார்க்கவே மாட்டார். கர்த்தர் பார்க்க வேண்டிய வேலையை கர்த்தர் தான் பார்க்கணும், ஒரு காலத்திலும் நாம் அதை பார்க்க முடியாது. முதல்ல சொன்ன பாயிண்ட் என்ன? அவர் வேலைன்னு ஒண்ணு தனியா இருக்கு, நம்ம வேலைன்னு ஒண்ணு தனியா இருக்கு. எல்லா வேலையும் அவர் வேலை கிடையாது, எல்லா வேலையும் நம்ம வேலையும் கிடையாது. இது முதல் ட்ரூத். ரெண்டாவது, நம்ம வேலையை நாம மட்டும்தான் பார்க்க முடியும், அவர் பார்க்க முடியாது. அவர் வேலையை அவர் தான் பார்க்கணும், நம்ம பார்க்க முடியாது. நம்பர் 2, ஓகே, நாம பண்ண வேண்டிய வேலையில ஆண்டவர் தலையிடல அப்படின்னா நாம பண்ற வேலையில நம்மளால பார்க்க முடியாது. அவருடைய ஹெல்ப் வேணும், அவருடைய ஒத்தாசை வேணும், அவருடைய சப்போர்ட் வேணும், இல்லைன்னா முடியாது. அவர் வேலைக்கு நம்ம சப்போர்ட் அவர் தேவையில்லை. ஆனா நம்ம வேலைக்கு ஈச் அண்ட் ஒவ்வொரு ஒர்க்குக்கும் அவருடைய சப்போர்ட் தேவை. அதான் நாம சொல்லி பழகிருக்கிறோம், ஆண்டோட கிருபை கேளுங்க, அவர் கிருபை இல்லாம வாழ முடியுமா? ஆண்டோட பலனை கேளுங்க, வாழ முடியுமா? ஆண்டோட ஒத்தாசை கேளுங்க, வாழ முடியுமா? சொல்றது காரணம் எல்லாமே இதுதான். ஜெபம் பண்றது நம்ம வேலை, ஆண்டு வேலை கிடையாது. ஆண்டரை பார்க்க மாட்டாரு, பாப்பாரா? அந்த வேலையை நாம பண்றதுக்கு அவர் நம்மளோட ஒரு வேலையை பண்ணணும்னு சொல்ல வரேன் நான். அப்பதான் ஜெபம் பண்ண முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா, கொடி வேலை செடி வேலை தனியா புரிஞ்சுக்கங்க. செடி வேலைன்னு தனியா இருக்கு, கொடி வேலைன்னு தனியா இருக்கு. கொடி தான் கனி கொடுக்கணும், செடி கனி கொடுக்காது, அது செடி வேலை கிடையாது. ஆமென். நல்லவர். ஆனா கொடி வேலை கனி கொடுக்கிற வேலை, அந்த வேலையை கொடி செய்யணும்னா செடி அதுக்கு ஒரு வேலை செஞ்சாகணும்னு சொல்ல வரேன். இல்லைன்னா செய்யாது, செய்ய முடியாது. ஆமென். அவருக்காக மனசு வந்து அவர் வேலையை அவர் பார்க்கணுமே தவிர அவரை செய்ய வைக்க நம்மளால முடியாது. அவருக்காக மனசு வந்துதான் அவர் வேலையை அவர் பார்க்க முடியும். கிருபை தந்தா நம்ம ஒரு வேலையை செஞ்சிட முடியும், பலன் தந்தா நம்ம ஒரு வேலையை செஞ்சிட முடியும், ஒத்தாசை கொடுத்தா நாம ஒரு வேலையை செஞ்சிட முடியும்னு வச்சுக்கோங்க. இப்ப கிருபை தர்றது, ஒத்தாசை தர்றது, பலன் தர்றது யாருடைய வேலை? அவருடைய வேலை. அப்ப அந்த வேலையை அவர் செய்யணும். இப்ப அவர் செய்யலை, அதுக்காக அவர் நம்ம செய்ய வைக்க முடியாது. இது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய 3ஆவது ட்ரூத். அவர் வேலைகளை நாம பண்ண முடியாது, அவர் நமக்கு செஞ்சு தர வேண்டிய வேலைகளை நாம அவரை செய்ய வைக்க முடியாது. இதை நல்லா தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. என்ன சொன்னேன்? அவர் வேலைகளை நாம பண்ண முடியாது, அவர் தான் பண்ணணும். அவர் நமக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நாம் அவரை செய்ய வைக்க முடியாது. என்ன பண்ணியும் நடக்காது. அவருக்கா மனசு வந்து செஞ்சா உண்டு. நீங்க செஞ்சுத்தாங்கன்னு ஜெபிச்சுக்கலாம், ஃபாஸ்டிங் இருக்கலாம், இடைவிடாமல் கேட்கலாம், போராடி கேட்கலாம். இவ்வளவுதான் உங்களால முடியும். அதுக்காக நீங்க அவரை கையை பிடிச்சு செய்ய வைக்க முடியாது. ஆமென். நான் சொல்ல சரியா? ஆமென். செய்ய முடியுமா? செய்ய வைக்க முடியுமா அவரால்? இப்ப அவர் கிருபையை நம்ம தரணும், கிருபையை தர வைக்க உங்களால் முடியுமா? முடியும். பலனை தரணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அப்ப நமக்கு பலன் இப்ப வேணும். பலன் தாங்கப்பான்னு கேட்கலாம், அதோட முடிஞ்சு போச்சு. வேற என்ன செய்வீங்க? அவருக்கு எது மயக்க மருந்து கொடுத்து பலனை உருவீங்களா? நீங்க என்ன செய்வீங்க? சொல்லலாம், கூடி போனா மறுபடியும் கேட்டுக்கலாம். வேற என்ன செய்வீங்க நீங்க? அவருக்கா மனசு வந்து அவரா பார்த்து தந்தா நம்ம வாங்கிக்கணும், அவ்வளவுதானே? அப்ப முடியாது நம்மளால. அப்ப அவர் வேலைகளை நாம பண்ண முடியாது, அவர் தான் பண்ணணும், பண்ண முடியும். நம்பர் 1. நம்பர் 2,
அவர் நமக்கு செய்ய வேண்டிய வேலைகளை அவருக்கா மனசு வந்து செஞ்சாதான் உண்டே தவிர நாம செய்ய வைக்க முடியாது. இதை சேர்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருக்கும். விசுவாச வாழ்க்கை நீங்க ஒழுங்கா வாழலாம். நம்ம செய்ய வைக்க முடியாது, கேட்கலாம், அவ்வளவுதான். ஒன்று கூடி சபையார் கேட்கலாம், அவ்வளவுதான். அவர் செய்வாரு, செய்ய முடிவாரு, இல்ல 4 வருஷம் கழிச்சு செய்வாரு. அவருக்கா மனசு வந்து அவரா செஞ்சாதான் உண்டே தவிர அவர் வேலைகளை நாம அவரை செய்ய வைக்க முடியாது. ஆமென். அதனால பரலோகத்தை அசைக்க போறேன் வாங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க, கொஞ்சம் கவனம். இப்படி சொல்லி சொல்லி பரலோகம் அங்கதான் இருக்கு, சொன்னவங்க அசைஞ்சு போய் கிடக்குறாங்க, எதுவுமே செய்ய முடியல. எல்லாம் சாட்சியா இருக்கு. ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நம்ம ஒன்று கூடி செவிச்சா பரலோகத்தை அசைச்சலான்ட்டு ஒன்றும் அசையாது, ஒன்றும் அசையாதுங்க. ஆமென். அதாவது நம்முடைய எல்லை என்னன்னு நமக்கு தெரியாதனால வர்ற பிரச்சனை இது. நம்முடைய எல்லை என்ன? விரும்பலாம், செஞ்சுத்தாங்கன்னு கேட்கலாம், ஒரு தடவைக்கு 100 தடவை கூட கேட்கலாம். செஞ்சுத்தாங்க, கஷ்டமா இருக்கு, பிரஷரா இருக்கு, கேட்கலாம். இதான் நம்ம என்ன, இதோட முடிஞ்சு போச்சு. இதை தாண்டி எந்திரிச்சு போய் அவரை கையை இழுத்து பிடிச்சி செய்ய வைக்க நம்மளால முடியாது, முடியாது, முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவருக்கா மனசு வந்தாதான் உண்டு. அண்ணா ஜெபிச்சா ஆண்டு செஞ்சு கொடுத்தாருன்னா அவருக்கா மனசு வந்தாதான் உண்டு. அதுக்காக ஜெபிக்கிற எல்லாருக்கும் ஆண்டு செய்யறது இல்லை, செய்ய மாட்டாரு. அவருக்கா மனசு வரணும், அவருக்கு சரின்னு படணும், அப்படிதான் செய்வார். ஆமென். கர்த்தர் எழுந்தா தாங்க உலகத்துல எழுப்புதல், இல்லைன்னா இல்லை. பல தடவை ஆண்டு மட்டும் சொல்றாரு அந்த விஷயத்த. எழுப்புதலுக்காக எல்லாருமே காத்திருக்கிறோம். ஆனா எழுப்புதல் நிகழ தேவன் எழும்ப வேண்டும். அவர் சீட்டை விட்டு எந்திக்காத பட்சத்துல உலகத்துல எழுப்புதல் கிடையாது, வரவே வராது. ஜெபிச்சிருக்கிறாங்க, அசைக்க முடிஞ்சா? அவர் அசைக்க நம்மளால முடியாது. பரலோகத்தை அசைக்கலாம்னா என்ன அர்த்தம்? அவர் அசைக்கலாம்னு சொல்றாங்க, வாய்ப்பில்லை. அவர் அசைக்கலாம் முடியாது. அவரா பார்த்து அசைஞ்சா உண்டே தவிர நாம அவரை அசைக்க முடியாது. ஆமென். சிலருடைய கண்ணீரை பார்த்து அவரு செஞ்சு கொடுப்பாரு, பலருடைய கண்ணீரை பார்த்து கண்டுக்காம கூட இருப்பாரு. இதெல்லாம் அவர் எடுக்கிற முடிவு. அதனால ஒருத்தன் கண்ணீரோட ஜெபிச்சிட்டான் கேட்டான், நமக்கு அப்படிலாம் கிடையாது. அவர் அசைக்கணுமா முடியாது. அவருக்கு சித்தம் ஒண்ணு இருக்கு, அந்த சித்தத்தை ஒரு நாள் மீற மாட்டார். ஆமென். அது வழியா தான் அவரு பயணிப்பார். நம்ம கேட்டோங்கிறதுக்காக, நம்ம அழுது அடம்பிடிக்கிறோங்கிறதுக்காக ஆண்டவர் செய்ய மாட்டார், செய்யவே மாட்டார். அப்படி செஞ்சா அவர் நல்ல தகப்பனே கிடையாது. அவரால் நிர்வாகமே பண்ண முடியாது. இவன் அழுகுறான் உனக்கு கொடுத்துட்டேன், அவன் அழுகுறான் கொடுத்துட்டேன்னா நிர்வாகம் பண்ண முடியாது அவரால். ஆமென். அதான் தலைமை. அவர் எழுந்தா தாங்க உலகத்துல எழுப்புதல், இல்லைன்னா இல்ல. நம்ம ஆத்மாவை அவர் எழுப்புனா தாங்க நம்ம ஆத்மாவுக்கு எழுப்புதல், இல்லைன்னா அதுவும் இல்லை. அவர் வேலையை அவர் செஞ்சு கொடுத்தாதான் நம்ம வேலையை நம்ம செய்ய முடியும். இப்ப ஆத்மா எழுப்புதல் அடையணும். அதுக்கு எப்படி அடையணும்னா அவர் எழும்பணும், ஆத்மாவை அவர் எழுப்பணும், ஆத்மாவை அவர் உஷ்பணும். அப்பதான் அந்த ஆத்மா எழும்பும். உங்களுடைய வசனத்தினுடைய ஆத்மாவை உயிர்ப்பியும், அதான் எழுப்புதல். எழுப்பி விடுங்கிறாரு. கேட்கலாம். கூடி கூடி போனா மனுஷனால முடிஞ்சது செபந்தான். நான் அறிஞ்சுக்கிட்ட சத்தியம். ஒரு விசுவாசியால மிஞ்சி மிஞ்சி என்ன செஞ்சிட முடியும் சொல்லுங்க? ஒரு உயர் அதிகாரி இருக்கிறாரு உலகத்துல, அவரால் உங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு, சரிங்களா? நீங்க மிஞ்சி மிஞ்சி கூடி கூடி போனா உங்களுடைய கடைசி முயற்சி என்ன? அந்த அதிகாரி அந்த காரியத்தை உங்களுக்கு செஞ்சு தர்றதுக்கு உங்களுடைய கடைசி முயற்சி என்ன? இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்க, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்க, என்ன இருக்கு? இதா இருக்கு, இதா இருக்கணும், என்னது சொல்றீங்க, அப்புறம் சொல்லிட்டீங்க, அப்புறம் வெயிட் பண்றீங்க, அவர் தரல, அப்புறம் கேட்பீங்க, கேட்குறீங்க. அந்த அதிகாரி அமைதியா இருக்கிறார், சேத்திரம் படிப்பா என்ன செய்வீங்க? ஒண்ணு அவ்வளவுதான் கழட்டி விடுவீங்க. அப்புறம் கழட்டி விடுறது ஓகே, அப்போ உங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்கிறீங்க. உங்க முயற்சி அவ்வளவுதான் சொல்ல வரீங்க. வேற ஏதாவது முயற்சி இருக்கா? இஞ்சி மிஞ்சி பண்ண அடுத்து என்ன செய்ய போறீங்க? இன்னொருக்கு கேட்கலாம், இன்னும் 4 பேர் கூட்டு கேட்கலாம். கூட்டு போய் கொஞ்சம் கேளுங்களேன், ரெக்கமெண்டேஷன். பிரதர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க, பிரதர் கொஞ்சம் ஜெபிச்சுக்க எனக்காக சொல்றாங்களா? ரெக்கமெண்டேஷன். மிஞ்சி 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 போனா, நான் பார்த்த வரைக்கும், என் அறிவு கேட்டின வரைக்கும், திரும்ப திரும்ப நம்மளால எல்லை என்னன்னா அவர்கிட்ட கேட்டுக்கிறது மட்டும்தான். அவரை நீங்க செய்ய வைக்க முடியும். அந்த உயர் அதிகாரிக செய்ய வைக்க உங்களால முடியாது. நீங்க கேட்கலாம், அவ்வளவுதான்.
திரும்ப திரும்ப கேட்கலாம், அவருக்கா மனசு வந்து தரலாம், கடைசி தராமையும் போகலாம். ஆனா தர்றதும் தராதும் அவர் எடுக்கிற முடிவு. இங்க கேட்கறது இல்ல, அவர் எடுக்கிற முடிவு. ஆமீனா. இது வந்து உலகத்திலேயே யதார்த்தமா நடைமுறை நமக்கு இருக்கு. இதுதான் அப்படியே ஆண்டவர்கிட்டையும் அப்ளை ஆகுது. இதை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நல்லவர். இதை சொல்ல வரேன், ஆத்மாவர் எழுப்பலாத்தாங்க எழுப்புதல். ஆத்மா எழுப்புதல் அடையும், எழுப்புதல் அடையாது, அப்படியே கிடக்கும், மந்தமா கிடக்கும். அவர் எழுப்பணும். யோவான் 12ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாம். யோவான் 12:19. யோவான் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே இயேசுவுக்கு பின் சென்று போயிற்றே. அந்த பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், மூப்பர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. இயேசு வாழ்ந்த காலத்துல இயேசுவுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சுத்துது, பெருங்கூட்டம் சுத்துது இயேசுவுக்கு பின்னால. ஆனா பிரதான ஆசாரியர்களை சுத்தி ஒரு சின்ன கூட்டம் தான் வட்டம் அடிக்குது. இயேசுவை சுத்தி பெரிய கூட்டம் வட்டம் அடிக்குது. இத ஆசாரியர்கள் பார்த்துட்டு தான் சொல்றாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, ஐயப்பா நம்ம பண்றதெல்லாம் வீணா தெரியல, நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம என்ன பண்ணாலும் சின்ன கூட்டம் தானே சுத்துது நம்மள, வேஸ்ட்பா. அங்க பாருங்க, உலகமே இயேசுக்கு பின்னால போயிருச்சேப்பா, பெரிய கூட்டம்பா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஆசாரியர்கள் சொல்ற அளவுக்கு உலகமே அவங்க பின்னாடி போயிருச்சு அப்படின்னு எதிரணி சொல்ற அளவுக்கு, சாட்சி சொல்ற அளவுக்கு இயேசுவுக்கு கூடின கூட்டம் அவ்வளவு பெருசு. இத இயேசுவின் சீசர்கள் சொல்லல, இயேசுவின் எதிராளிகள் சொல்றாங்க. இயேசுவை பிடிக்காதவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்படின்னா அது அவ எவ்வளவு ஒரிஜினல் பாருங்க, எவ்வளவு நிஜமான சாட்சின்னு பாருங்க. அப்ப எவ்வளவு கூட்டம் இயேசுவை மாதிரி மொச்சிருப்பாங்க கொஞ்சம் பாருங்க. ஆமே. இதே மாதிரி அப்போஸ்தலர் காலத்திலையும் பேதுரு, பவுல், யோவான் இவங்களை சுத்தி ஒரு பெரும் கூட்டம் சுத்திச்சா? என்ன காரணமா நினைக்கிறீங்க? ஏன் பவுலை பார்த்தோன்னே அப்படியே கூட்டம் ரவுண்டு கட்டுது. லிக்கவோனியா போறாரு, அங்க ஒரு கூட்டம். மக்கதோனியா போறாரு, ஒரு கூட்டம். பிலிப்புக்கு போறாரு, அங்க ஒரு கூட்டம். பிலிப்பு எங்க போனாலும் ஒரு கூட்டம் சுத்துது, அவரை துதிக்குது. இயேசு எங்க போனாலும் கூட்டம் சேருது. இயேசு நின்று பேசினா மாநாடு, நடந்தா பேரணி. என்ன சொன்னேன்? இயேசு நடந்தா பேரணி, மனித உட்கார்ந்து பேசினா மாநாடு. ஏன் இயேசு நல்லா நடிச்சாரா? இல்ல இயேசு பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்தாரா? ஏன் இப்படி ஒரு ஈர்ப்பு இயேசு மேல? என்னவா இருக்கும்? அற்புதம், மிராக்கிள், இயேசுட்ட இருந்த வல்லமை. அப்போஸ்தலர்களை சுத்தி ஏன் இவ்வளவு கூட்டம் சூடுச்சுன்னா, வரம் ஷிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது. சரிங்களா? சரி, இப்ப நான் கேட்கிறேன், இயேசுவும் சரி அப்போஸ்தலர்களும் சரி யோவான் ஸ்நானகன் மாதிரி வெறுமனே உபதேசம் மட்டும் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னா, யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை, ஆனா சத்தியம் பேசிட்டு இருந்தார். தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார். அவர் வாயை திறந்தா ட்ரூத்தை பேசிட்டே இருப்பார். நிறைய பேசுவாரு, நிறைய கண்டிப்பாரு, விரியன் பாம்பு குட்டிகளேன்ட்டு சத்தம் போடுவாரு, எல்லாமே பண்ணுவார் அவர். ட்ரூத். சரிங்களா? யோவான் ஸ்நானகன் பின்னாடி யோவான் ஸ்நானகனை ரவுண்டு கட்டின கூட்டமும் இயேசுவை ரவுண்டு கட்டின கூட்டமும் ஒன்னா இல்ல. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இதை யோவான் ஸ்நானகனே சொல்றார். அநேகர ஞானஸ்நானம் கொடுத்து அநேகர சீசர் ஆகிட்டு இருக்கிறான்ட்டு யோவான் ஸ்நானகன்ட்ட வந்து சொல்றாங்க.
என்னப்பா நீ அவருக்கு முந்தி வந்தால்ப்பா, நீ சீனியர்ப்பா, ஏசு இப்போ வந்தவர், எத்தனை பேரு சேர்ந்துட்டான் தெரியுமா இயேசுவோட, பெரிய கூட்டம், நீ சீனியர், உனக்கு கூட்டம் கம்மி தானே அப்படி சொல்லும் போதுதான் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அப்ப அந்த சாட்சி தெரியுது. யோவான் ஸ்நானகனுக்கு கூடின கூட்டத்தை விட எத்தனையோ மடங்கு இயேசுவுக்கு கூடி இருக்கிறாங்க 1ஆம் நூற்றாண்டுல. சரிங்களா? அப்ப கேள்வி என்னன்னா, வெறுமனே யோவான் ஸ்நானகன் மாதிரி ட்ரூத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு, மெசேஜை மட்டும் கையில வச்சுக்கிட்டு, ஒரு செய்தியாளரா, ஒரு பிரசங்கியாரா இயேசு இருந்திருப்பாரே ஆனால், பவுல், பேதுரு, யோவான் இருந்திருப்பார்களே ஆனால், பிலிப்பு, அப்ப கூடின கூட்டமா கூடியிருக்குமா? ஏன்னா யோவான் ஸ்நானகன் என்ன செய்யல, பெரிய கூட்டம் கூடல. ஆனா இயேசுவுக்கும் அப்போஸ்தலருக்கும் கூட்டம் எகுருது. அப்ப ஏன் இவ்வளவு கூட்டம்? கூட்டம் கூடுறது உண்மை. ட்ரூத்தை பேசுறதுனால யோவான் ஸ்நானகனுக்கு கூட்டம் கூடிச்சு, கூட்டம் வந்துச்சு. ஆனா இயேசு மாதிரி கூட்டம் அல்ல. என்னையா டிஃபரன்ஸ் அப்படின்னா, இயேசு கிட்ட வல்லமை ரிலீஸ் ஆனது, அப்போஸ்தலர்கிட்ட கிஃப்ட் ஆபரேட் ஆனது. அதனாலதான் ஒரு பெருங்கூட்டத்தை வாரி கொண்டு வந்து சேர்த்துச்சு. சரிங்களா? அப்ப கிஃப்ட் ஆபரேட் ஆகணும், வல்லமை ஆபரேட் ஆகணுங்கிறது ஊழியத்துக்கு ரொம்ப முக்கியம். அது எப்ப ஆபரேட் ஆகும்னா, எழுப்புதல் காலத்துல தான் ஆபரேட் ஆகும். அதுதான் எழுப்புதல் காத்து கிடக்குறாங்க. ட்ரூத் மட்டும் கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறோம், அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகல, மக்கள் எங்களை ரீச் ஆக மாட்டேங்கிறாங்க. ஆனா கிஃப்ட் ஆபரேட் ஆகும்போது எகிரும். எங்கிட்டு திரும்பினாலும் கூட்டம், எங்கிட்டு போனாலும் கனம், எங்கிட்டு போனாலும் மரியாதை, எங்க போனாலும் வரவேற்பு. கிஃப்ட் ஆபரேட் ஆச்சுன்னா அதான் எழுப்புதல் சொல்ல வராங்க. எழுப்புதல் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலம் எழுப்புதலின் காலம். அது எழுப்புதல். எங்க திரும்பினாலும் அன்எக்ஸ்பெக்டடா மிராக்கள் சர்வசாதாரணம் நடக்குது. இயேசு செய்த அற்புதங்கள் நான் அநேகம் இருக்கான், எழுதப்படவே இல்லையா, எவ்வளவோ பண்ணாராம். அவையெல்லாம் எழுதணும்னா புஸ்தகம் கொள்ளாதுட்டாங்க. யோவான் எழுதுறாரு, புக்கு பத்தாதுங்கய்யா, ஏகப்பட்டது பண்ணாரியா அவரு. அதே மாதிரி பவுலாகட்டும் பேதுருவாகட்டும் எழுதப்பட்டதை மட்டும் தான் அவங்க பண்ணல, அவங்க பண்ணது நிறைய காரியங்கள் இங்க எழுதப்படலை. நிறைய அதை பர்டிகுலரா தொகுத்து ஆண்டு கொடுத்துருக்கிற, அவ்வளவுதான். ஆனா அவங்க செஞ்ச அற்புதங்கள் அப்பா அவ்வளவு இருக்கு, எழுதப்படலை. ஆமை, எழுதப்பட்டதை மனதில் கிரகிக்க முடியல, தியானிச்சு முடியல, போயிட்டு இருக்கு நம்ம. அதனால ஆண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, ஒரு பெருங்கூட்டம் சம்பாதிக்கணும்னா கிஃப்ட் ஆபரேட் ஆகணும். கிஃப்ட் எப்போ ஆபரேட் ஆகணும்னா எழுப்புதல் சீசன் வரணும். எப்போ எழுப்பு சீசன் வரணும்னா அவர் எழும்பணும், அது வரைக்கும் எழுப்பு சீசன் வராது. ஆமை கர்த்தர் நல்லவர். நாம கேட்டதெல்லாம் தேவன் தந்ததும் இல்லை, கேட்டுத்தான் எல்லாம் தந்தாருன்னு இல்லை. கரெக்டா நான் சொல்றது? நாம கேட்டதெல்லாம் தேவன் தந்ததும் இல்லை, தந்திருக்காரா? அப்படி கேட்டுத்தான் எல்லாத்தையும் தந்தாரு அப்படின்னு இல்லை. அப்படி இருந்தாரு. நிறைய விஷயம் கேட்டிருக்கோம், ஆண்டு தரல. நிறைய விஷயத்த கேட்காமையே தந்திருக்கிற. கேட்டும் தராம கேட்டும் தராத காரியங்களும் உண்டு, கேட்காம தந்த காரியங்களும் உண்டு தானே? ஏன்னா நம்ம வாழ்க்கையை சாட்சியா இருக்கு. சொன்னதை மட்டும் செஞ்சு தர்றது மிஞ்சின அக்கறை இல்லை, சொல்லாததையும் செஞ்சு தர்றதா மிஞ்சின அக்கறை. நான் கேட்டேங்க தந்தாருங்கிறதா அது அக்கறை. நான் இதை செஞ்சுதாங்கன்னு சொல்லவே இல்லைங்க, செஞ்சு தந்திருக்காருங்க, மிஞ்சின அக்கறை. நம்ம எதிர்பார்க்கல அப்படின்னு அர்த்தம். நான் இதை கேட்கவே இல்லைங்க, ஆனால் செஞ்சு கொடுத்துருக்காருங்க, மிஞ்சின அக்கறை. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் உனக்கு தருகிறேன், தருவார் அவர். ஆமென். அவ்வளவு விசுவாசத்தோட, அவ்வளவு சின்சியரா, அவ்வளவு சீரியஸா கேட்டிருந்தோம். அவர் பதில் தராமல் போனதும் உண்டா? ரொம்ப ஃபெய்த்தா, எனக்கெல்லாம் அவ்வளவு இருக்கு அனுபவம். ரொம்ப ஃபெய்த்தா, நம்பர் 1, உண்மையா, உள்ளபடி, உருக்கமா, சீரியஸா, சின்சியரா அவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டோம், என்ன வரைக்கும் பதில் தராமல் இருக்காருங்க. பதில் தராமல் போனதும் உண்டு, இன்ன வரைக்கும். அல்லது லேட்டா பதில் தர்றதும் உண்டு. அவர் லேட்டா காலதாமதம் பண்ணி பதில் தர்றதும் உண்டு. அப்ப என்ன இங்க சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு செபிக்கிறவங்க புரிஞ்சு கொண்டது. நாம செபிச்சோம்,
நமக்கு பதில் வரல அப்படின்னா உடனே விசுவாசம் சரியில்லை. பிரதர் விசுவாசம் இல்லாமல் கேட்கிறாரு, இது ஒரு கூட்டம். பிரதர் சீரியஸா கேட்கல, சின்சியரா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, சும்மா கேட்போன்னு கேட்கிறாரு, சொல்லி வைப்போன்னு கேட்கிறாரு. உருக்கமா உண்மையா ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஒரு அண்ணா சின்சியரா, எப்படி அந்த அந்த காணானிய ஸ்திரீ சின்சியரா உருக்கமா விடாப்புடியா அந்த மாதிரி பிரதர் கேட்கல. அதான் ஆண்டவர் செஞ்சு தராம இருக்கிறாரு அப்படின்னு செஞ்சு தராம போயிட்டா இப்படி பேசுவாங்க. எங்க நீங்க விசுவாசத்தோட கேட்க மாட்டேறீங்க, சின்சியரா கேட்டாவில ஏனதாலும் கேட்குறீங்க அப்படின்ட்டு நம்ம செபிச்சோம் ஆண்டு பயன் தராத போது உலகம் நம்ம அப்படி சொல்லும், இந்த கிறிஸ்தவமே நம்ம சொல்லும். இன்னொன்று, நம்ம லேட்டா பதில் தருவார் இல்லையா, லேட்டா பதில் தரதை பார்த்துட்டு பிரதர் இப்பதான் கரெக்டா ஜெபிச்சிருக்கிறாரு, இப்பதான் உண்மையா ஜெபிச்சிருக்கிறாரு, அதான் ஆண்டு செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. இல்ல ஆண்டு எப்பயோ உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாரு. செஞ்சு தராம போயிட்டா அப்படி, செஞ்சு தந்துட்டா இப்படி, எங்கிட்ட நம்ம விடுற மாதிரி இல்லை, ஃப்ரீயா விடவே மாட்டாங்க அப்படின்னு நாம சொல்றது தப்பு. எல்லாரும் இந்த முடிவுக்கு வரக்கூடாது. ஃபெய்த்தா ஜெபிச்சிருக்கிறாங்க, உண்மையா சின்சியரா சீரியஸா ஜெபிச்சிருக்கிறாங்க, ஆண்டு பதில் தரதில்லை. சில நேரம் பதில் கொடுத்தா கூட கேட்டோடனே தரதில்லை, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகுது, அப்படி நடக்கும். அப்ப என்னென்ன மேட்டர்னா, நம்ம விசுவாசம் நம்முடைய சின்சியர் இங்க மேட்டர் இல்ல, அவருக்கு அவர் சித்தம் குறிச்ச காலம் இதான் மேட்டர். தரணும்னா தருவார், எப்ப தரணுமோ அப்பதான் தருவார். நம்ம விசுவாசமா கேட்டோங்கிறதுக்காக தந்துட மாட்டார், ரொம்ப உண்மையா உருக்கமா கேட்கறதுக்காக தந்துட மாட்டாரு, அவர் சித்தம்னா தருவார். அதே தர ரொம்ப விசுவாசம் கேட்கறான், சின்சியரா கேட்கறான் அப்படிங்கிறதுனால உடனே செஞ்சு தர மாட்டாரு, சித்தமா இருந்தா கூட எப்போ அப்ப செய்யும், ஒரு 2 வருஷம் ஆகட்டும் அப்படின்னு குறிச்ச காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவார். நம்மளாமா இந்த சத்தியத்தை ஜெபம் பண்றவங்க கவனிங்க, எடுத்தோனையும் குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது. என்ன வைக்கக்கூடாது, இவங்களை தான் அக்கறை இருக்கிற மாதிரி ஆகும், ஜெபிக்கிற அவங்களுக்கு அக்கறை இல்லாத மாதிரி ஆகும், இவங்களுக்கு தான் விசுவாசம் இருக்கிற மாதிரி ஆகும், அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆகும். அதான் ஆண்டு ஒண்ணு செஞ்சு தர மாட்டேங்கிறாரு. இப்படியே அந்த குற்றப்படுத்தலோடய விட்டுறணும். ஆண்டவருக்கு சித்தமா இருந்தா செஞ்சு கொடுப்பாரு, அப்படியே சித்தம் இருந்தாலும் குறிச்ச காலம் இருந்தாதான் செஞ்சு கொடுப்பாரு, இஷ்டத்துக்குலாம் செஞ்சு தர மாட்டாரு. அவர் தலைமை நிர்வாகி, நம்ம இஷ்டத்துக்குன்னா அவர் ஆட மாட்டார். இது சுத்தி பதிவு செய்யறேன் நான். நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு அவர் ஆட்டிடலாம், முடியாதுங்கிறேன் நான். ஆமீன். நம்ம இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆட மாட்டாரு, அவர் இஷ்டத்துக்கு தான் அவர் இருக்கிறாரு, நம்ம இஷ்டத்துக்கு அவர் இல்லை. ஆமீன். அவருக்காகத்தான் அவர் இருக்கிறாரு, நமக்காக உட்காந்துருக்கல அவர், நமக்காக உட்காந்துருக்கிறது ரப்பா ஸ்டாம்ப் கிடையாது. அவர் இஷ்டத்துக்கு தான் அவர் அங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு, நம்ம இஷ்டத்துக்கு இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு வளைக்கத்தான் நம்ம பார்க்கிறோம், அவர் இஷ்டத்துக்கு வளைய தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஆமீன். வளையலாமா, வளையலாமா? இந்த வளைஞ்சி கொடுக்கிறவனை பார்த்து வளைஞ்சி கொடுக்கிறவனை பார்த்து ஆண்டவரை வளைக்கிற கூட்டம் ஏளனம் பண்ணும், கேலி பண்ணும். வளைஞ்சி கொடுக்கிறவன் ட்ராக் வேற மாதிரி இருக்கும், ஆனா ஆண்டவரை வளைக்கிற கூட்டம் வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் வளைக்கிற கூட்டம் வளைஞ்சி கொடுக்கிறவனை பார்த்து சிரிக்கும், எகத்தாளம் போடும், கைகொட்டி சிரிக்கும், எல்லாமே பண்ணும். ஏன்னா வளைஞ்சு கொடுக்குறான், இவன் ஆண்டவரை வளைக்க பார்க்கல. ஆமீன். ஆண்டவரை வளைக்கிற கூட்டத்தை பார்த்து ஆண்டவருக்கு வளைஞ்சு கொடுக்கிற கூட்டம் பரிதாபப்படும், இன்னும் அவனுக்கு விஷயமே தெரியலேன்னு பரிதாபப்படும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இதெல்லாம் நம்ம ஜெபத்துல ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு சம்பவத்திலையும் என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நீ எனக்கு வளைஞ்சு கொடுக்க பாக்குற, அவங்க எப்படி கேட்கறாங்கன்னா அவங்க என்ன வளைக்க பாக்குறாங்க, கண்டுக்காத, நீ எனக்கு வளைஞ்சு கொடுக்குற, நீ தாக்கு பிடிச்சி நில்லு, அவங்க என்ன வளைக்க பாக்குறாங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன், விட்டுரு.